ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2025ல இப்போ புதுசா ரிலீஸ் ஆன ஒரு வெறித்தனமான வெப் சீரிஸ் கொண்டு வந்திருக்கேன். இந்த வெப் சீரிஸ்ல ஒரு நபரு 4 பேரை ஒரே நாள்ல கொலை பண்ணிட்டாரு. இந்த ஆள் வந்துட்டு ஒரு பயங்கரமான சீரியல் கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கும் போது அந்த ஆளு நான் யாரையுமே கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து சாதிக்கிறான். ஆனா இந்த படத்துடைய ஆரம்பத்திலேயே பார்க்கும்போது ஒரு பொண்ணை கொண்டு போயிட்டு அந்த பொண்ணு இறந்து போயிருக்கும். அந்த பொண்ணை வந்துட்டு கொளுத்திட்டு போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன விஷயம் ஆச்சு, இவன் தான் அந்த 4 பேரையும் கொலை பண்ணானா இல்ல வேற ஏதாவது ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரீஸை முழுசா உட்கார்ந்து பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. சரி வாங்க இந்த சீரீஸை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல நீங்க எந்த பிராண்டட் வாலெட் வாங்கினாலும் உங்களுக்கு நேம் வந்துட்டு ஃப்ரீயாவே போட்டு தரப்படும் மக்களே. நேம் இல்ல சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு எது வேணா போட்டு வாங்கிக்கலாம். வேணும் அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்க, நானே உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே டிசம்பர் 2020 நாக்பூர்னு காமிக்கிறாங்க. இப்போ ஒரு கடைக்காரரை கூப்பிட்டு வச்சு ஒருத்தர் இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்காரு. அன்னைக்கு நைட்டு நீங்க என்ன விஷயம் பாத்தீங்க, அந்த பையனை பாத்தீங்களே, அப்போ என்ன விஷயம் ஆச்சுன்னு கேட்கும் போது இவர் அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நமக்கு ஒரு பையனை காமிக்கிறாங்க. இந்த பையன் ஒரு கார்ல வந்து இறங்குறான். அந்த கார்ல இந்த பையனுடைய கை முழுக்க அப்படியே ரத்தமா இருக்கு, ஸ்டேரிங் முழுக்க ரத்தமா இருக்கு. இந்த பையனே ஒரு மாதிரி பதட்டமா இருக்கான். காரை விட்டு இறங்கி கடைக்கு வந்து தம்மு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கும் போது கையில ரத்தம் இருக்கு அப்படின்ற விஷயத்த இப்பதான் நோட் பண்றான். கடைக்காரும் லைட்டா நோட் பண்றாரு. இப்போ இந்த பையன் பயந்துட்டு அங்க இங்கன்னு சுத்தி முத்தி பார்க்க அங்க ஒரு அரசியல்வாதியுடைய போட்டோ மத்த விஷயங்கள்லாம் இருக்கும். அதை பார்த்தவன் அப்படியே அங்க இருந்து கிளம்புறான். இந்த விஷயம் தான் ஆச்சு. அன்னைக்கு நைட்டு அந்த பையன் வந்து என்கிட்ட தம்பு வாங்கிட்டு போனா. அந்த பையனை பார்க்கவே ஒரு மாதிரி பாவமா இருந்துச்சு. எதையோ பார்த்து பயந்து வந்த மாதிரி இருந்தான். அது மட்டும் இல்லாம அவன் கையில ஏதோ கரையை பார்த்தேன். அப்ப எனக்கு அது ரத்த கரை அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. மறுநாள் நியூஸ்ல பார்க்கும்போது அதே பையன் 4 பேரை கொலை பண்ணிட்டான்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே நமக்கு அந்த பையனை காமிக்கிறாங்க. இந்த பையன் காரை ஓட்டிட்டு ஆள் நடமாட்டமே இல்லாத ஏதோ ஒரு பகுதிக்கு போயிட்டு காரை நிப்பாட்டிட்டு கையில கிளவுஸ் எல்லாம் போட்டுட்டு பின்னாடி வந்து டிக்கியை ஓபன் பண்ண அங்க ஒரு பொண்ணு இறந்து கிடக்குறா. அந்த பொண்ணை தூக்கி காட்டுக்குள்ள போட்டு அந்த பொண்ணுடைய திங்ஸ் இன்னும் சில விஷயங்கள்லாம் கொண்டு வந்து அதுக்கு மேல போட்டு கார்ல இருந்து பெட்ரோலை உறிஞ்சி கொண்டு வந்து ஊத்தி விட்டு கொளுத்தி விட்டு போறான். மொத்தமா 4 பேரை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. அதுல முதல் விக்டிம் வந்துட்டு இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அதுக்கப்புறமா போலீஸ்லாம் ஏதோ ஒரு கிரைம் ஸ்பாட்டுக்கு போயிட்டு விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. மொத்தமா அங்க 2 ஆண்களுடைய டெட் பாடி இருக்கு. ஒரு டெட் பாடி மொத்தமா எரிஞ்சு கிடக்குது. மூஞ்ச கூட சரியா பார்க்கவே முடியல. அந்த டெட் பாடியுடைய பாக்கெட்டுக்குள்ள ஒரு ஐடி இருக்கு. அந்த ஐடியை தூக்கி எஸ்ஐ மேடம் பார்த்தவங்க செமையா ஷாக் ஆகுறாங்க. அவரோட போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்டையும் சொல்றாங்க. அங்க இன்னொரு டெட் பாடியும் இருக்கு. அந்த டெட் பாடியுடைய ஐடி கார்டை செக் பண்ணி பார்க்கும்போது இவரு கேரளாவை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அதை தவிர இப்போதைக்கு அந்த 2வது டெட் பாடி யாருடையது, அவர் எப்படி இங்க வந்தாரு, 2 பேரையும் யாரு கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இது எதுவுமே போலீஸ்க்கு இது வரைக்கும் தெரியவே இல்லை. இப்போ இந்த இறந்து போன போலீஸோடைய போன் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு காருடைய டிக்கில ஒரு பொண்ணை பார்த்தோம் பாத்தீங்களா, அந்த பொண்ணு அங்க இருக்கிற மாதிரி யாரோ போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க. ஆமா, யார் இந்த பொண்ணு, இந்த பொண்ணை பார்க்கும்போது இறந்து கிடக்குறா அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது. ஆனா இது வரைக்கும் இந்த பொண்ணுடைய டெட் பாடியை நம்மளால கண்டே பிடிக்க முடியல. இந்த பொண்ணுக்கும் இறந்து போன போலீஸ்க்கும் அதுக்கப்புறம் அந்த கேரளாக்காரனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐயும் மண்டையை போட்டு பிச்சுக்கிறாங்க. அடுத்து இந்த கேஸை விசாரிச்ச இன்ஸ்பெக்டரையும் அந்த எஸ்ஐயும் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறவரு இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த டைம்ல இந்த கேஸை பத்தி ஊர் முழுக்கவே பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க. முக்கியமா இது ஒரு சீரியல் கில்லிங் கேஸா இருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு எல்லாருக்குமே பயங்கரமான டவுட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் பேசிட்டு இருக்க. இப்ப அப்படியே நமக்கு என்ன விஷயம் ஆச்சுன்னு காமிக்கிறாங்க. ஒரு கம்ப்யூட்டர் சென்டரை காமிக்கிறாங்க. இதை பார்க்க கம்ப்யூட்டர் சென்டர் மாதிரியே இல்ல, ஏதோ ஒரு மினி லாட்ஜ் மாதிரி இருக்கு மக்களே. எல்லாத்தையும் ஸ்கிரீன் போட்டு லாக் பண்ணி உள்ளுக்குள்ள காதல் ஜோடி உட்கார்ந்து கசமுசா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே நமக்கு அந்த பையனையும் பொண்ணையும் காமிக்கிறாங்க. ஸ்டார்டிங் சீன்ல காமிச்சாங்க பாத்தீங்களா டெட் பாடி, அதுக்கப்புறம் ஒரு பையன், அவங்கள காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு பேரு ஜோ, இந்த பையன் பேரு ஜேன்னு வச்சுக்கலாம். 2 பேருமே சேர்ந்துட்டு ஜாலியா ரொமான்ஸ் பண்ணிட்டே இருக்கும் போது அப்ப அங்க ஒருத்தன் வந்து எட்டி பார்த்துட்டு போறான். 2 பேருக்கும் செமையா கடுப்பாகுது. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, இதுக்கப்புறம் என்னால இந்த பிளேஸுக்கு எல்லாம் வர முடியாது, நீயும் நானும் சேர்ந்துட்டு ஒரு ஹோட்டலுக்கு போலாம், நான் செமையான ஒரு இடம் பார்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்லயே காமிக்கும் போது சூப்பர் அப்படின்னு சொல்றான். சரி நம்ம எப்படி போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வேற எப்படி, கார்ல தான் அப்படின்னு சொல்ல, அடி பாவி உனக்கு பயங்கரமா தைரியம் தான் போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே ரியல் டைம்ல ஜோவுடைய ஃப்ரெண்டு ஸ்னேகாவை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு வந்து பேச ஆரம்பிக்கிறா. அந்த பொண்ணு வந்துட்டு மத்தவங்க கிட்ட எப்படி பேசுவா பழகுவா அப்படின்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா என்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுவா, நல்லாவே பழகுவா. அன்னைக்கு அந்த கம்ப்யூட்டர் சென்டரை விட்டு வரும்போது நான் தான் அந்த பொண்ணை பிக்கப் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன்.
வீட்டுக்கு போகும்போது அந்த பொண்ணுடைய அப்பா ஒரு அரசியல்வாதியா இருக்காரு. ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ பாத்துருப்பாரு பாத்தீங்களா. இந்த ஆளு எதுக்காக சம்பந்தமே இல்லாத அந்த அரசியல்வாதியுடைய போட்டோவை பார்த்து பயப்படுறான், லைட்டா நடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த பொண்ணு வந்துட்டு அந்த அரசியல்வாதியுடைய பொண்ணு தான் போல. இந்த பொண்ணு வீட்டுக்கு போறா. அப்பா அம்மா அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு எங்க போறா, எங்க வரா, சாப்பிட்டாலா சாப்பிடலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே கேட்காம அவங்க பாடுன்னு போறாங்க. இவ பாடுன்னு உள்ளுக்குள்ள போறா. இதை பார்த்த ஃப்ரெண்டுக்காரி அப்பா அம்மா இந்த பொண்ணை கண்டுக்கிறதே கிடையாது போல அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே புரிஞ்சுக்கிறா. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நைட்டே எனக்கு என் ஃப்ரெண்டு மெசேஜ் பண்ணா, நான் வந்துட்டு அந்த பையன் கூட ஒன்னா இருக்க போறேன், ஒரு ஹோட்டல் போறேன், நானும் அவனும் ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் மெசேஜ் பண்ணி சொல்லியிருக்கா. இந்த எல்லா விஷயத்தையுமே ஸ்னேகா வந்துட்டு இந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நமக்கு அப்படி அந்த அரசியல்வாதியுடைய கார் டிரைவரை காமிக்கிறாங்க. கார்லாம் கிளீன் பண்ணிட்டு அவரு வீட்டுக்கு போறாரு. பார்த்தா நம்ம ஹீரோ இந்த கார் டிரைவருடைய பையன் மக்களே. இவனும் போயிட்டு அப்பாக்கெல்லாம் ஹெல்ப் பண்றான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிட்ட மெசேஜ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கும்போது நீ கிளம்பி வா, நான் இங்க வெயிட் பண்றேன் அப்படின்னும் போது இவனும் யாருக்கும் தெரியாம அப்பாவுடைய கீ எடுத்துட்டு ஆக்சுவலா கார் வந்துட்டு அந்த அரசியல்வாதியுடைய கார் தான். இவர் வந்துட்டு டிரைவரா மட்டும்தான் ஒர்க் பண்றாரு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துருவாரு. அதுக்கப்புறம் போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு வருவார் போல. இந்த பயவுள்ள அப்பாக்கு தெரியாம கார் கீ ஆட்டையை போட்டு பொறுமையா வெளியே போறான். வெளியே போகும்போது பூந்தொட்டிய தெரியாம தட்டி விட்டுருவான். ஆப்போசிட் வீட்டுக்காரங்க பாத்துட்டாங்க, அவங்க எப்படா போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சைலண்டா அங்க இருந்து கிளம்புறான். போகும்போது சேஃப்டியும் வாங்கிட்டு போறான். அந்த பொண்ணையும் பிக்கப் பண்ணிட்டு போறான் மக்களே. அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, இங்க பாரு, இப்போ நீயும் நானும் ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு ஜாலியா இருக்க போறோம். அதை தவிர உனக்கும் எனக்கும் வேற ஒண்ணுமே கிடையாது. இது வந்துட்டு புனிதமான காதல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்த அப்படின்னா தக்காளி அவ்வளவுதான் உனக்கு பாத்துக்கோ அப்படின்னும் போது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹைதராபாத்ல ஒரு கார் டிரைவரை காமிக்கிறாங்க. இவரு பொண்டாட்டிட்ட போன்லாம் பேசிக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிடல்ல கண்ணு தெரியாத ஒருத்தரை மீட் பண்றாரு. இவர் தான் பேசஞ்சர் போல. இவருக்கு மொத்தமா கண்ணு தெரியாதா இல்ல பார்ஷியலி பிளைண்டா இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நமக்கு புரியல. கண்ணாடி போட்டு ஸ்டிக் வச்சிருக்காரு. சாரி சார், என்ன மன்னிச்சுக்கோங்க, வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏத்திட்டு அங்க இருந்து கூட்டிட்டு போனா இந்த டிரைவர் கூட ஒருத்தர் டிராவல் பண்றாரு பாத்தீங்களா. இவரு மனைவிக்கு கால் பண்ணி ஏதோ பேசிக்கிட்டே வராரு. லைட்டா சண்டெல்லாம் போடுறாங்க. இதையெல்லாம் பார்த்து டிரைவரு சிரிச்சுக்கிட்டே வராரு. இந்த டிரைவருடைய பேரு சன்னி. சன்னியுடைய மனைவியை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அவங்க கையில டிரைவருடைய போட்டோ வச்சுக்கிட்டு என் ஹஸ்பண்டுக்கு குடும்பம் தான் எல்லாமே, அநியாயமா இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா டிரைவரை காமிச்சாங்க பாத்தீங்களா, அது ஹைதராபாடா இருக்கும். நமக்கு மறுபடியும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த காதல் ஜோடியை காமிக்கிறாங்க. இவங்க கிளம்பி எங்க போகணுமோ அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு ஒரு ஓரமா காரை நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறமா உள்ளுக்குள்ள போறாங்க. இந்த பொண்ணு முகத்தெல்லாம் மூடிட்டு உள்ள போறா. இந்த விஷயம் அங்க இருக்க கேமரால நல்லாவே ரெக்கார்டா இருக்கு. நமக்கு ரியல் ஃபுட்டேஜும் காமிக்கிறாங்க. இது உண்மை கதை அப்படின்றதுனால அங்கங்க ரியல் ஃபுட்டேஜும் காட்டுவாங்க மக்களே. இந்த ஹோட்டலுக்குள்ள பொண்ணும் பையனும் போகும்போது மட்டும்தான் இந்த பொண்ணு உயிரோட இருக்கா. உள்ளுக்குள்ள போனது அப்புறமா திரும்பி வெளியே வந்தது அந்த பையன் மட்டும்தான். வெளியே அந்த கேமரா ஃபுட்டேஜ்ல பார்க்கும்போது ஏதோ ஒரு பொண்ணை அந்த பையன் தூக்கிட்டு போற மாதிரி நல்லாவே ரெக்கார்டா இருக்கு. இது மட்டும் இல்லாம அந்த ரூம் முழுக்க இந்த பையனுடைய ஃபிங்கர் பிரிண்ட், அதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய பிளட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய டிஎன்ஏ கண்டுபிடிச்சிருக்கோம். கண்டிப்பா அந்த பையன் தான் இந்த பொண்ணை கொலை பண்ணிருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே, அந்த பையன் எதுக்காக பொண்ணை கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்ஐ கிட்ட கேட்கும் போது என்ன விஷயமா இருக்கும், உள்ளுக்குள்ள போயிட்டு ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது திடீர்னு அந்த பொண்ணு மூடு மாதிரி வேணாம் அப்படின்னு சொல்லிருப்பா. அதுக்கப்புறம் இந்த பையன் ஃபோர்ஸ் பண்ணி ஏதாவது பண்ண ட்ரை பண்ணும்போது சண்டை வந்து அந்த சண்டையில கோவப்பட்டு கொலை பண்ணிருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது உடனே ஸ்னேகா என்ன சொல்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்களுக்குள்ள சண்டை வந்து அந்த சண்டையில ஜோ கொலை பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது. ரெண்டு பேரும் ஒன்னாதான் உள்ளுக்குள்ள போனாங்க. எனக்கு நல்லாவே தெரியும் அந்த பையனுக்கு பிடிக்காம இல்ல பொண்ணுக்கு பிடிக்காம அப்படின்னு சொல்லிட்டு போவே கிடையாது. அந்த பொண்ணுக்கும் விருப்பம் தான் அப்படின்னு சொல்றா. இதே டைம்ல யாரோ இன்டர்வியூ எடுக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க 3 பேருக்குமே ஒரு டேபை கொடுத்து இந்த வீடியோவை பாருங்க அப்படின்னும் போது அந்த வீடியோவை பார்த்துட்டு 3 பேரும் செமையா ஷாக் ஆகுறாங்க. அந்த வீடியோல என்ன விஷயம் இருக்கு அப்படின்னா, நம்ம ஜே தான் இருக்காரு, இவனை எப்படி கூட்டிட்டு வந்தீங்க, இவன் இப்போ எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இவனை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறாங்க பாத்தீங்களா. இது அந்த சம்பவம் நடந்து 2 வருஷத்துக்கு அப்புறமா மக்களே. இவன் வந்து உட்கார்ந்துட்டு என்ன சொல்றான் அப்படின்னா, நான் தான் அந்த 4 பேரை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முழுக்க என்ன வாண்டட் லிஸ்ட்ல சேர்த்து தேடிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட யாரு என்ன வேணா சொல்லிருக்கலாம், ஆனா அந்த கொலைகளை நான் பண்ணவே கிடையாது, நீங்க நினைக்கிற ஆளு நான் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்ல இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட முடிக்கிறாங்க. இப்போ செகண்ட் எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருக்காரு, நான் கண்டிப்பா அந்த பொண்ணை கொலை பண்ணவே இல்லை அப்படின்னும் போது, ஆனா நீங்க தான் அந்த பொண்ணை தூக்கிட்டு போறீங்க, டெட் பாடியா தூக்கிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெளிவா ரெக்கார்டா இருக்கு. அப்படி இருக்கும் போது நீங்க எப்படி பொய் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏங்க நான் எதுக்காக அந்த பொண்ணை கொலை பண்ண போறேன், நான் அந்த பொண்ணு கூட ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு தான் போனேன், அப்ப ஏன் கொலை பண்ண போறேன், ஆக்சுவலா நான் யாரையும் கொலை பண்ணவே கிடையாது,
சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வந்துட்டு மேனிபுலேட் பண்ண போலீஸுக்கு தான் நல்லாவே தெரியுமே. நீங்க வந்துட்டு அதுக்கப்புறம் யாராச்சும் நாங்க போன ஹோட்டலை பத்தி விசாரிச்சாங்களா, அங்கிருந்து யாராவது வந்து என்ன விஷயம் ஆச்சுன்னு வெளியே சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் பாத்தீங்களா? சைலண்டா அந்த ஹோட்டலை மட்டும் மூட்டு போயிட்டாங்க. இந்த விஷயம்லாம் பார்க்கும் போதே சம்திங் ராங்னு புரியும். கண்டிப்பா நான் பண்ணவே இல்லை, நான் யாரையுமே கொலை பண்ணவே இல்லை அப்படின்னும் போது நீங்க கொலை பண்ணல அப்படின்னா என்ன விஷயம் ஆச்சுன்னு கேட்கும் போது இவரு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஜோவும் ஜேவும் உள்ளுக்குள்ள போயிட்டு ஒரு ரூமை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ரூம்குள்ள போயிட்டு அங்க ஏதாவது கேமரா இருக்கான்னு இந்த பையன் செக் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த விஷயத்த எவனாச்சும் ரெக்கார்ட் பண்ணி போட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லா இடத்துலயுமே ஏதாவது கேமரா இருக்கான்னு செக் பண்றான். செக் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஒன்னா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இவன் யோசிக்கிறான், நம்ம சேஃப்டியை மறந்து வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணு ஒரே ஒரு செகண்ட் வெயிட் பண்ணு, நான் போயிட்டு ஒரு முக்கியமான விஷயத்த கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கீழே போறான். கீழே போயிட்டு காருக்குள்ள இருந்து அதை எடுக்கலான்னு பார்க்கும்போது அந்த டைம்ல ஒரு போலீஸ் டீமே வராங்க. வந்தவங்க ஹோட்டலுக்குள்ள போயிட்டு அங்க யாரெல்லாம் வந்து ஸ்டே பண்ணிருக்காங்களோ எல்லாரையும் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க, கைது பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பையன்லாம் மாட்டிக்கிட்டு பயந்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். ஐயோ மாட்டினா அவ்வளவுதான்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கார் எடுத்துக்கிட்டு போலான்னு பார்க்கும்போது மெயின் டோரையே லாக் பண்ணி வச்சுட்டாங்க. இப்ப என்ன பண்ணலான்னு யோசிக்கிறான். யாருக்கும் தெரியாம ரூமுக்கு போயிட்டு வாங்கிருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு பைப் கனெக்ஷன்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பைப் கனெக்ஷன்லாம் பிடிச்சி கீழே இறங்கி வராங்க. இறங்கி வந்துட்டு வேகமா அங்கிருந்து ஓடலான்னு பார்க்கும்போது அப்போ இந்த பொண்ணுடைய மண்டை ஒரு பைப்ல இடிச்சு பயங்கரமா காயம்பட்டு மயக்கமாகறா. இவன் பயந்துட்டு ஒரு மாதிரி பதட்டப்பட்டுட்டு அந்த பொண்ணை எழுப்புறான். அந்த பொண்ணு மயக்கமாயிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு வண்டிக்குள்ள போட்டுட்டு அப்படியே வண்டி எடுத்துக்கிட்டு போலீஸ்க்கே தெரியாம அங்க இருந்து கிளம்புறா மக்களே. ஆனாலும் போற வழி முழுக்க அங்க இங்கன்னு போலீஸ் நிக்கிறாங்க. கண்டிப்பா மாட்டிப்போம், இப்படியே போனா மாட்டிப்போம், என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இது வந்துட்டு அந்த அரசியல்வாதியுடைய வண்டி, யாரும் இந்த வண்டியை நிப்பாட்ட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைரன்ல ஆன் பண்ணிட்டு அப்படியே அங்க இருந்து போலீஸ் கிட்ட இருந்து எஸ் ஆயிட்டு கொஞ்ச தூரம் போறான். போயிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது அவ்வளவுதான், அந்த பொண்ணு இறந்து போயிட்டா. இப்ப இவனுக்கு என்ன பண்றது அப்படின்னு புரியல. பயங்கரமான ஷாக்ல இருக்கான். ரியல் டைம்ல இந்த வீடியோவை பார்த்துட்டு இவன் எந்த கொலையும் பண்ணவே கிடையாது, இவன் வந்துட்டு குற்றவாளி கிடையாது அப்படின்னா இவன் எதுக்காக ஓடி ஒளியணும், போலீஸ் கிட்ட கோர்ட்டு கிட்ட வந்து சரண்டர் ஆயிட்டு என்ன விஷயமாச்சும் எல்லாமே சொன்னா இவன் நிரபராதி அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா வெளியே விட போறாங்க. இவன் ஏன் ஓடி ஒளியணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இதே கேள்வியை அந்த இன்டர்வியூ எடுக்கிற நபரும் நம்ம ஹீரோ கிட்ட கேட்டிருப்பாரு போல. அதுக்கு ஹீரோ என்ன ஆன்சர் பண்றாரு அப்படின்னா, ஒரு பொண்ணும் பையனும் போயிட்டு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணா என்ன தப்பு, அங்க வந்துட்டு தேவையில்லாம நாங்க வந்துட்டு ரைடு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து ஸ்டே பண்ணிருக்க கப்புல பயமுறுத்த வேண்டியது, முடிஞ்சா பணம் பறிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃப்ராடுத்தனமான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா தப்பையும் பண்ணது அங்க வந்து போலீஸ் தான், நாங்க கிடையாது. ஆக்சுவலா அந்த பொண்ணு ஆக்சிடென்டலா இறந்து போயிட்டா. அதுக்கப்புறம் இந்த பையன் அந்த பொண்ணுடைய டெட் பாடியை கொண்டு போயிருக்கான். டீ கடையில தம்மு வாங்கி அடிச்சிட்டு அதுக்கப்புறமா டெட் பாடியோட போயிட்டே இருக்கும் போது போற வழியில ஒரு இடத்துல காரை நிப்பாட்டி இந்த பொண்ணுடைய போனு ரிங் அடிச்சுட்டே இருக்கும். அந்த ரிங் அடிக்கிற போனை கண்டுபிடிக்கலாம், எங்க இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க ஒரு பெரியவர் வராரு. டே தம்பி, யாரா நீ, இந்த ஊருக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் இந்த ஊருக்கு போகணும், எந்த பக்கம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் கேட்கிற மாதிரி நடிக்க அவரும் அட்ரஸ் சொல்றாரு. அப்போ போன் ரிங் அடிச்சுட்டே இருக்கு. என் போன் தான் உள்ள வச்சுட்டு வந்துட்டேன் போல, நான் போயிட்டு கொண்டு வரேன், எனக்கு கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு சைலண்டா இந்த பொண்ணுடைய பாடியை தூக்கி டிக்கிக்குள்ள போட்டு டிக்கியை க்ளோஸ் பண்ணிட்டு போனையும் தூக்கி பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அந்த பக்கம் திரும்புறான். அப்போ கரெக்டா அந்த வயசானவர் அங்க வந்து நிக்கிறாரு. தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். இப்போ ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பகுதிக்கு போயிட்டு அந்த பெட்ரோல் எல்லாம் பிடிக்கிறான். இந்த பொண்ணுடைய பாடியை தூக்கி போட்டு அந்த குப்பை மாதிரி இந்த பொண்ணுடைய திங்ஸ் எல்லாம் இருக்கும் அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு கொளுத்தலான்னு பார்க்கும்போது இவனுக்கு மனசே கிடையாது, இந்த பொண்ணை எப்படி கொளுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சவன் இந்த பொண்ணுடைய பாடியை தூக்கி மறுபடியும் காருக்குள்ள போட்டுட்டு அந்த திங்ஸை மட்டும் கொளுத்திட்டு போயிருக்காம கரே. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த டிரைவரை காமிக்கிறாங்க, கூடவே அந்த பேசஞ்சரையும் காமிக்கிறாங்க. இவங்க அப்படியே பேசி நல்லா பழகி கொஞ்சம் பாண்டிங் ஆயிட்டாங்க. இந்த பேசஞ்சர் வந்துட்டு ஹரியானால போலீஸா இருக்காரு, அதுவும் இன்ஸ்பெக்டரா இருக்காரா. உனக்கு எந்த உதவியா இருந்தாலும் நான் பண்றேன், உன் பொண்ணை படிக்க வைக்கணும், சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டல்லையா, அதுக்கும் நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிட்டு வந்துட்டே இருக்கும் போது போற வழியில திடீர்னு பார்த்தா கார் ரிப்பேர் ஆகி நிக்குது. இவன் நடு ரோட்ல இறங்கி காரை சரி பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு இருக்கான். அந்த பொண்ணுடைய அப்பம்மாவை காமிக்கிறாங்க. அரசியல்வாதி என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி பாக்குறாரு, எப்பயாச்சும் வீட்டுக்கு வருவா, இப்ப ஆளையே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி பார்த்தவங்க ஸ்னேகாக்கு கால் பண்ணி எங்கம்மா போனா ஜோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணாலும் இவளுக்கு மனசு கேட்காம இவங்களே ஜோக்கும் அதுக்கப்புறம் ஜேக்கும் கால் பண்ணி பாக்குறாங்க. ரெண்டு பேருமே போனையும் அட்டன் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா ஏதோ சம்திங் ராங்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த பொண்ணு கிளம்பி நேரா அரசியல்வாதியுடைய வீட்டுக்கே போயிட்டு இந்த மாதிரி எல்லாமே ஆச்சு, அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு தான் ஹோட்டலுக்கு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்ல நான் தேடி பார்க்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல்வாதி ஆட்களை அமுச்சு விடுற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது.
அது ஜேவை காமிக்கிறாங்க. ஜே வந்துட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம போலீஸ் இல்லாத பக்கமா போலான்னு சந்து பந்தெல்லாம் பூந்து போகும்போது எந்த பக்கம் பார்த்தாலும் போலீஸா நிக்கிறாங்க. ஒரு சந்துக்குள்ள பூந்து போலான்னு பார்க்க அந்த பக்கமும் போலீஸ் இருக்காங்க. இவன் திரும்பி வரலான்னு பார்க்கும்போது அந்த டிரைவரும் போலீஸும் வந்தாங்க. பாத்தீங்களா, டிரைவரு வண்டியை சரி பண்ண முடியாம போற வர ஏதாவது ஒரு வண்டியில இந்த சாரை ஏத்தி அமைச்சிடலாம், நம்ம கூடவே இருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா டென்ஷன் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய வண்டியை பார்த்துட்டு நிப்பாட்டி, நான் ஒரு போலீஸ அர்ஜென்ட்டா நாக்பூர் வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன், இப்போ என் வண்டியில ஏதோ ஒரு ப்ராப்ளம், உடனே அவரை கூட்டிட்டு போயிட்டு டிராப் பண்ண முடியாது, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, இவரை மட்டும் கொண்டு போயிட்டு டிராப் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஐயோ நான் அவசரமா போறேன், கண்டிப்பா யாரையும் கூட்டிட்டு போயிட்டு டிராப்லாம் பண்ண முடியாது அப்படி அப்படின்னு சொன்னாலும் லைட்டா இவருக்கு மனசுக்குள்ள ஒரு விஷயம் தோணுது. போலீஸையே கூட கூடணும் அப்படின்னா மத்த போலீஸ்க்கு நம்ம மேல டவுட்டே வராது, நம்ம ஈஸியா தப்பிச்சிடலாம், இதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே கூட்டிட்டு வந்து ஏற சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அவரும் கூட வந்து ஏத்தி விட்டு டிக்கில கொண்டு போயிட்டு பேக்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பாய் பாய் டிக்கில பேக்லாம் வைக்காதீங்க, டிக்கி வந்துட்டு ஸ்டக் ஆகி போச்சு, பார்க்கிங்ல தெரியாம இடிச்சு மொத்தமா வளைஞ்சு மாட்டிக்கிட்டு இருக்கு, மெக்கானிக் ஷெட் தான் கொண்டு போயிட்டு ஓபன் பண்ண ட்ரை பண்ணும், சரி பண்ணும், நீங்க பேக் கொடுங்க முன்னாடி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வச்சுக்கிட்டு இவனும் காருக்குள்ள ஏறி உட்கார. அப்ப அந்த டிரைவர் வந்து உங்க நம்பர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சரி ஓகே உன் நம்பரை சேவ் பண்ணிட்டு என்னுடைய மனைவிக்கும் லைவ் லொகேஷன் அமைச்சிட்டு போனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. போற வழியில அப்போ ஒரு செக் போஸ்ட்ல போலீஸ் வண்டியை நிப்பாட்ட பயபுலைக்கு பயமா இருக்கு, டிக்கி ஓபன் பண்ணு செக் பண்ணும் அப்படின்னும் போது டிக்கி ஓபன் ஆகாது, பார்க்கிங்ல முட்டி செமையா ஸ்டக் ஆயிடுச்சு, ஓபன் பண்ண ட்ரை பண்ண ஆனா ஓபன் பண்ண முடியல அப்படின்னும் போது அது எப்படிடா ஓபன் பண்ண முடியாம இருக்கும், ஒழுங்கா வந்து ஓபன் பண்றா அப்படின்னும் போது சார் இங்க பாருங்க இவர் வந்துட்டு ஒரு இன்ஸ்பெக்டர், இவரை கூட்டு போறேன் அப்படின்னும் போது நான் எதை கடத்திட்டு போறேன் கொஞ்சம் நம்புங்க அப்படின்னு சொல்ல அவரும் பேச ஆரம்பிக்கிறாரு, இந்த மாதிரி இந்த ஸ்டேஷன்ல நான் இன்ஸ்பெக்டரா இருக்கேன், நானே வந்துட்டு எதையாவது கடத்திட்டு போக வாய்ப்பு இருக்கா, என் மேலேயே டவுட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது செக் பண்றவங்க ஓ நீங்க போலீஸா, ஓகே சார் நீங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சல்யூட் பண்ணி அனுப்பிச்சு வைக்க அதுக்கப்புறம் தான் அந்த போலீஸ் இறந்து போயிட்டாராம். இப்போ இன்டர்வியூ கொடுக்குற இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த போலீஸோடைய தேவை அதோட அவனுக்கு முடிஞ்சு போச்சு, சோ அதனாலேயே அதுக்கப்புறம் அந்த போலீஸை கொலை பண்ணிட்டான் அப்படின்னும் போது சார் சம்பந்தமே இல்லாம அந்த போலீஸை நான் ஏன் கொலை பண்ண போறேன், என்னை பார்த்தா உங்களுக்கு பைத்தியக்கார மாதிரியா தெரியுது, நான் அந்த ஆளை கொலை பண்ணல, ஆனா அந்த ஆளை யாரு கொலை பண்ணாங்களோ அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். இதோட இந்த எபிசோட முடியுது. இப்ப அப்படியே மூணாவது எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு தாடிக்காரனை காமிக்கிறாங்க. ஒரு நைட் டைம்ல ஒரு காரு கிட்ட போறான், அந்த காருக்கு முன்னாடி இன்னொரு காரும் நிக்குது, அந்த காருக்குள்ள யாரோ உட்கார்ந்துட்டு இருக்காங்க, இவன் லைட்டோட கன்னோட அந்த காரு கிட்ட போயிட்டு காருக்குள்ள யாரு உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஒரு போட்டோவும் கிளிக் பண்ணிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்புறான். என்ன விஷயம்னு சொல்லிட்டு இப்ப புரியல. அடுத்து ரியல் டைம்ல காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த போலீஸ்காரனை கூப்பிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்புறாரு. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா இறக்கி விட்டு போலாம் அப்படின்னு தான் பார்த்திருப்பாரு. இந்த ஆளு தொண பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. இவர் எதுக்காக ஹைதராபாத் போனாரு அப்படின்னா ஹைதராபாத்ல வந்துட்டு புதுசா ஒரு வீடு வாங்கியிருக்காராம், அந்த வீட்டை ரெனோவேஷன் பண்ணலான்னு பார்க்கும்போது ஒரு ஆக்சிடென்ட்ல கண் பார்வை போயிட்டு இருக்கு, ஆனா கண் பார்வை டெம்பரவரியா தான் போயிட்டு இருக்கான், கூடிய சீக்கிரமே கண்டிப்பா கண் பார்வை திரும்பி வரும், நான் அதுக்கப்புறம் டியூட்டில போயிட்டு ஜாயின் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது மனைவி கால் பண்றாங்க, யோ எங்கேயா இருக்க, ஒரு போனையும் காணும் ஒன்னையும் காணும் அப்படின்னும் போது நான் வந்துகிட்டு இருக்கேன், நான் தான் உனக்கு லைவ் லொகேஷன் ஷேர் பண்ணிருக்கேன் இல்லையா, வந்துகிட்டு இருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அதுக்கப்புறம் போற வழியில ஒரு இடத்துல நிப்பாட்டி ஒண்ணு கிடைக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா இந்த ஆளு எப்ப பார்த்தாலும் போனையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கான், இந்த ஆளு எங்க இருக்கிறேன் ஏது இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அப் டு டேட்டா மனைவிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளுக்கே தெரியாம சைலண்டா போயிட்டு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள வச்சுட்டு வர. அப்போ கரெக்டா அந்த போலீஸ் வந்து கதவை திறக்கிறாரு. திறக்கும் போது கதவு ரொம்பவே ஈஸியா ஓபன் ஆகுது. போகும்போது நல்லா தட்டி சாத்தி விட்டு லாக் பண்ணிட்டே போயிருப்பாரு. வந்து பார்த்தா கதவு ஆட்டோமேட்டிக்கா திறக்குது. சம்திங் என்னமோ ராங் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு ஏறி உட்கார. இப்ப அப்படியே கார் போக ஆரம்பிக்குது. மக்களே இந்த பைபிள்ல ஏதாவது பண்ணி இந்த ஆள் கிட்ட ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி இறக்கி விடலாம் அப்படின்னு தான் பார்த்திருப்பான். இதே விஷயத்த ரியல் டைம்ல இன்டர்வியூலயும் சொல்லிட்டு இருக்கான். இல்ல நீ கண்டிப்பா போய் சொல்ற, நீ அந்த ஆளை கொலை பண்ணிருப்ப, பிளான் பண்ணி கொலை பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ வீடியோல அவன் என்ன சொல்றான் அப்படின்னா நான் எதுக்காக அவரை கொலை பண்ண போறேன், அவருக்கு முதல்ல கண்ணு தெரியாது, ரெண்டாவது நான் யாருன்னு தெரியாது, என்ன வண்டியில போயிட்டு இருக்காரு, எந்த ரூட்ல போயிட்டு இருக்காரு ஒண்ணுமே தெரியாது, நான் ஈஸியா இறக்கி விட்டு தப்பிச்சு போலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். அப்பதான் அந்த விஷயமே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்றான். அதாவது காரு பஞ்சர் ஆயிடுச்சு மக்களே. இவன் டென்ஷன்ல என்ன பண்றது அப்படின்னே புரியாம நான் போயிட்டு டிக்கியை திறந்து காருடைய டயரை மாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. டேய் தம்பி நீ தான் வந்துட்டு டிக்கியை திறக்க முடியலன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு டக்குன்னு நோட் பண்ணிட்டு கேட்கலான்னு வராரு. ஆனா அமைதியா இருக்காரு. இந்த பைபிள்ல போயிட்டு டிக்கியை திறக்கிறான். உள்ளுக்குள்ள பொண்ணுடைய பாடி இருக்கு. பாடினா டெட் பாடி மக்களே. அந்த பொண்ணுடைய டெட் பாடியை தட்டி விட்டு அந்த டயரை கொண்டு வந்து மாத்த ட்ரை பண்ணும்போது இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு ஓரமா போயிட்டு பயங்கரமா அழுது
கொடுத்துட்டு திரும்பி வரான். அதுக்குள்ள இந்த போலீஸ் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா போன் எடுத்து பார்க்கும்போது போனு ஆஃப்ல இருக்கு. போன் ஆன் பண்றாரு. பயபுல என்னமோ பண்றான் அப்படின்னு மட்டும் நல்லாவே புரியுது. அதுக்குள்ள நம்ம ஹீரோ வந்து டயர்லாம் சேஞ்ச் பண்ணுவாரு. சேஞ்ச் பண்ணிட்டு பாக்குறதுக்குள்ள நம்ம போலீஸ்காரன ஆளை காணோம். இந்த ஆளு எங்கடா போன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அக்கம் பக்கம் தான் எங்கேயாச்சும் போயிருப்பாரு. ஒரு காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்காரு. பின்னாடியே ஹீரோ ஓடுறாரு. ஆக்சுவலா இந்த போலீஸ் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா நம்ம ஹீரோ இல்லாத சமயமா பார்த்து பின்னாடி வந்து டிக்கிக்குள்ள என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பாக்குறாரு. போட்டோலாம் கிளிக் பண்றாரு. அதுக்கப்புறம் தான் போயிருப்பாரு. இப்போ தன்னுடைய போலீஸ் ஃப்ரெண்டு இன்னொரு போலீஸ் ஃப்ரெண்டுக்கு இந்த போட்டோலாம் சென்ட் பண்றாரு. சென்ட் பண்ணிட்டு கால் பண்றாரு. இவரால எதுவுமே பார்க்க முடியல அப்படின்னாலும் தட்டு தடுமாறி ஏதோ பண்றாரு. கால் பண்ணி உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது அங்க வந்த ஹீரோ கையில வந்துட்டு அந்த டயரை மாத்துறதுக்கு ஒரு இது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, இரும்பு. அந்த இரும்பை கொண்டு வந்து போலீஸை போட்டு பொலன்னு பொழக்கிறாரு. அந்த போனையும் புடுங்கி உடைக்கிறாரு. இப்போ வந்துட்டு அந்த போலீஸ் இரும்பை புடுங்கி ஹீரோவை போட்டு அடிக்க இவர் பயந்துட்டு ஓடி வந்துட்டாரு. அப்படியும் போலீஸ் விடாம பின்னாடியே வந்து நம்ம ஹீரோவை பிடிச்சி சமயா அடிச்சு கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொலை பண்ண பார்க்கும்போது அப்போ டெட் பாடியா ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எகிரி வச்சு ஓடி வந்து கையில கிடைச்ச எதையோ தூக்கி அந்த போலீஸோடைய மண்டையில் அடிச்சு அவரை மட்ட பண்றாங்க. அவ்வளவுதான், அந்த ஆளு ஸ்பாட் அவுட். இது என்னடா புது கதையா இருக்கு. இறந்து போன பொண்ணு எப்படி எந்திரிச்சு வருவா? அந்த பொண்ணு வந்துட்டு எப்பயோ இறந்து போயிட்டு எங்கேயாச்சும் டெட் பாடியா அழுகி கிடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. பார்த்தா இந்த பயபுள்ள பொய்யா சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐயும் அதை ஒத்துக்காம அப்போஸ் பண்றாங்க. ஆனா ஸ்னேகா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜோ அடிக்கடிக்க நிறையவே போதைப் பொருள் யூஸ் பண்ணுவா. சில நேரங்கள்ல அந்த டோஸ் அதிகமாயிட்டு இறந்து போன மாதிரி படுத்து தூங்க ஆரம்பிப்பா. அவ உயிரோட இருக்காளா இல்லையா அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஆனா மறுநாள் காலையில ஃப்ரெஷ்ஷா எந்திரிச்சு வருவா. கண்டிப்பா மேபி அந்த மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவன் அடுத்து என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்றான். இப்ப வந்துட்டு நீ எப்படி ஏஞ்சி வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது டேய் நம்ம எங்கடா இருக்கோம், என் மேல எதுக்காக டீசல் வாசனை அடிக்குது, இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவன் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றான். அப்படின்னா நீ என்ன எரிக்க பாத்தியான்னு கேட்கும்போது உன்ன கிடையாது உன்னுடைய டெட் பாடியே அப்படின்னு சொல்றான். ஏன் எரிக்கலன்னு கேட்கும்போது நான் உன்னை லவ் பண்றேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஃபீலா இருக்கு. இப்போ டெட் பாடியை தூக்கி அதுக்கப்புறம் தான் அந்த இதுக்குள்ள போட்டிருப்பாங்க. இந்த விஷயத்த யாரோ பார்த்துட்டு வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி ட்ரெண்ட் பண்ணி விட்டுட்டு இருப்பாங்க. இப்போ நீங்க பாக்குறது உண்மையான அந்த ஃபுட்டேஜ் மக்களே, உண்மையான ரீல்ஸ். அந்த வீடியோ வைரல் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோ தான் கொலகாரன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்தியா முழுக்க பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணு காருக்குள்ள ஏறி உட்கார்ந்துட்டு நீ டெட் பாடியை தூக்கி கொடு அப்படின்னும் போது இவன் அப்படியே தூக்கி கொடுக்குறான். உள்ளுக்குள்ள வைக்கிறாங்க. இப்போ ரெக்கார்ட் பண்ற விஷயத்த ஹீரோ பார்த்துட்டு யாரா நீ ரெக்கார்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஓட அதுக்குள்ள இந்த பொண்ணு காருக்குள்ள ஏறி உட்கார்ந்துட்டு காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பி ஓடியே போயிட்டு இருப்பா. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னும் போது இவங்க யாருமே நம்பவே மாட்டாங்க. அடுத்து நமக்கு அந்த தாடிக்காரனை காமிக்கிறாங்க. இவர் மறுபடியும் அந்த கார் நிக்கிற அந்த இடத்துக்கு வராரு. கார்லாம் பாக்குறாரு. அதுக்கப்புறம் யாரையோ தேடிட்டு ஆத்து பக்கமா போகும்போது இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஒரு தாத்தா கிட்ட தண்ணி வாங்கி குடிச்சாரு பாத்தீங்களா, அந்த தாத்தாவை பாக்குறாரு. அவரை பார்த்தோன்னே அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு இந்த தாடிக்காரனே வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இவருகிட்ட நீங்க இந்த கேஸ்ல எப்படி சம்பந்தப்பட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அரசியல்வாதி கிட்ட நான் காசு வாங்கிட்டு வேலை பார்ப்பேன், ஒரு டிடெக்டிவ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நிறைய வேலை பார்த்திருக்காரு, நிறைய காசும் வாங்கியிருக்காராம். அதே போல என் மகளையும் காணும், டிரைவருடைய பையனையும் காணும், தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்ல இவரு கிளம்பி வந்திருப்பாரு, விசாரிச்சிருப்பாரு. அப்படி முதல்ல விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலுக்கு தான் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு விசாரிக்கும் போது இல்லீகலா போலீஸ் வந்துட்டு ரைடுக்கு வந்திருக்காங்க. அதை மறைக்கிறதுக்காக அன்னைக்கு நைட்டு எவ்வளவு கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் டெலிட் பண்ண முடியுமோ எல்லாமே டெலிட் பண்ணிட்டும் போயிருக்காங்க மக்களே. இது எல்லா விஷயத்தையுமே தாடிக்காரன் தெரிஞ்சுக்கிறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. இவங்க காட்டுக்குள்ள இருக்கும் போது ஒரு பையன் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு ஓடினா பாத்தீங்களா, அந்த பையனை பிடிக்க ஹீரோ ஓடிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் காரை திட்டு கிளம்புறாங்க. இந்த பொண்ணு தப்பிச்சு போக பாக்குறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தப்பிச்சுலாம் போக ட்ரை பண்ணல மக்களே. அந்த பையனை பிடிக்கிறதுக்காக கார்ல வேகமா போயிட்டு நம்ம ஹீரோவை ஏத்திக்கிட்டு நீயே டிரைவ் பண்ணு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ காரை வேகமா ஓட்டு போறாரு. அப்படி ஓட்டிக்கிட்டே அந்த பையனை பிடிக்கலான்னு போகும்போது அந்த பையன் சந்து பூந்துல பூந்து ஓடி போயிட்டு கடைசியா இந்த காருக்கு முன்னாடியே தெரியாம வர இவர் அடிச்சு தூக்கிட்டாரு. தெரியாம அடிச்சு தூக்கிடுறாரு. அத பைத்தியம் முடிச்சு வெட்டுக்கிளி என்ன காரியம்டா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு காரை விட்டு இறங்கி போயிட்டு அந்த பையனை செக் பண்ணி பார்க்கும்போது மூச்சு பேச்சு இல்லாம இருக்கான். அவ்வளவுதான், ஆள் காலி அப்படின்னு சொல்ல இப்ப இவனுக்கு என்ன பண்றது
பண்றது அப்படின்னு புரியல. இதை ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி மாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை மறுபடியும் மேல ஏத்திட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பி போயிருப்பாங்க. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னும் போது இல்ல ஜே வந்துட்டு சமையா பொய் சொல்றான், இவன் சொல்றது எல்லாமே பொய்யா இருக்கு, நாங்க போயிட்டு அந்த ஃபாரன்சிக் கூட செக் பண்ணி பார்க்கும்போது அந்த டெட் பாடியை நாங்க கண்டுபிடிக்கும் போது அது கண்டிப்பா ஆக்சிடென்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க முடிவு பண்ணோம். ஏன்னா அது ஆக்சிடென்ட் கிடையாது, கொலை பண்ண மாதிரி வேண்முத்துன்னு ஏத்தன மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அடுத்து தாடிக்காரர்கிட்ட விசாரிக்கும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இவர் வந்துட்டு டோல்கேட்டா போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த டைம்ல தான் அரசியல்வாதிக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸை மீட் பண்றாரு. அவரும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, இவருடைய உதவியும் நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தாடிக்காரங்கிட்ட சொல்ல தாடிக்காரனும் இந்த போலீஸும் சேர்ந்துட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல தான் அந்த இன்னொரு இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு கால்லாம் பண்ணி பார்த்திருப்பாரு, போன்லாம் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா அந்த வீடியோ போட்டோலாம் கூட அமுச்சு வச்சிருப்பாரு. இந்த வீடியோ போட்டோஸ்லாம் பார்த்தோன்னே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அப்படின்னா அந்த போலீஸை வந்துட்டு இவன் தான் கூட்டு போயிருக்கான், அங்க என்னமோ நடந்திருக்கு, நம்ம கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த போலீஸ்க்கு கால் பண்றாங்க. அவருக்கு போனே போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸோடைய மனைவிக்கு கால் பண்ணி என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. கடைசியா லைவ் லொகேஷன் எங்க காமிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அந்த லொகேஷனுக்கு போயிட்டு பார்க்கும்போது ஒரே ரத்தமா கலகுது. கண்டிப்பா அந்த ஆள் இறந்து போயிட்டு இருப்பாரு, ஏதோ நடந்திருக்கு, அந்த பையன் கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் பிரஸ் மீடியா எல்லாம் பயங்கரமா தீயா பரவ ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோடைய வீட்டுக்கு பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் போயிட்டு என்ன ஏதுன்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த அரசியல்வாதி எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் என் பொண்ணை தேடிக்கிட்டு இருக்கேன், என் பொண்ணை தேடி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் என்னால எதுவா இருந்தாலும் சொல்லவே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைதியா உள்ளுக்குள்ள போயிட்டாரு. இந்த பொண்ணு காணாம போனதுக்கு அப்புறமா இவரு போலீஸ்ல கூட கம்ப்ளைண்டே கொடுக்கலையா. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோ பேச பேச நமக்கு அப்படியே பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இவங்க கார்ல ஒரு காட்டுப்பாதை வழியா போயிட்டு இருக்கும்போது வண்டி நின்னு போது, பெட்ரோல் இல்லாம ஆஃப் ஆயிடுச்சு போல. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், வண்டியில பெட்ரோல் கிடையாது அண்ட் வந்துட்டு இந்த டெட் பாடியை வச்சுக்கிட்டும் டிராவல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள பள்ளம் தோண்டி அந்த போலீஸோட டெட் பாடியை புதைச்சிட்டு இந்த பொண்ணை நீ இங்கேயே வெயிட் பண்ணு, நான் போயிட்டு பெட்ரோல் வாங்கி வர முடியுதான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அந்த பக்கமா ஒரு வண்டி வரும், அந்த வண்டிக்காரங்கிட்ட லிஃப்ட் கேட்டு பெட்ரோல் பம்புக்கும் போயிட்டு பெட்ரோல்லாம் வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்ப. அந்த டைம்ல தான் இந்த கார்காரன் நியூஸ பாக்குறான். நியூஸ்ல நம்ம ஹீரோ தான் கொலைகாரன், நம்ம ஹீரோவை பத்தி யாராவது சின்ன க்ளூ கொடுத்தா கூட உங்களுக்கு 10 லட்சம் பரிசு அப்படின்னு சொல்லும் போது அடங்கொப்பத்தா இவனை தாண்டா இப்ப இறக்கி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே தன்னுடைய நண்பனுக்கு கால் பண்ணி மச்சான் இந்த மாதிரி அந்த மாதிரி நீ கிளம்பி வந்துரு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா சேர்ந்துட்டு இந்த பயவுல எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள மறுபடியும் போயிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. இதே டைம்ல போலீஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த காருடைய நம்பரை கண்டுபிடிச்சு அவருக்கு கால் பண்ணி என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கும் போது இவரு எல்லாமே சொல்றாரு. அந்த பையன் தான் போலீஸ ஏதோ பண்ணிட்டு இருக்கான் போல, கொலை பண்ணிட்டு இருக்கான் போல, இது வரைக்கும் 3 பேரை கொலை பண்ணிருக்கான், நீ முதல்ல சேஃபா கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா, அங்க வச்சு நம்ம எது வந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இவரும் இங்க இருந்து கிளம்புறாரு. இதே டைம்ல காட்டுக்குள்ள நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துகிட்டு இருக்கும் போது இவருடைய காருக்கு பின்னாடி வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த இன்னொரு கார் வந்து நிக்குது. அந்த காருக்குள்ள ஹீரோயின் மறைஞ்சி ஒளிஞ்சுகிட்டு இருக்காங்க. இவனுங்க 2 பேரும் அந்த கார்காரனுடைய ஃப்ரெண்டும் சேர்ந்துட்டு 10 லட்சத்துக்காக நம்ம ஹீரோவை தேடிட்டு வந்து காடு முழுக்க தேடிட்டே இருக்கும் போது இதை பார்த்துட்டு அவர் ஒரு பக்கம் ஒளிஞ்சுகிட்டு இருக்காரு. இந்த டைம்ல தான் 3ஆவதா அந்த ஹைதராபாத் கார் வராரு. அவரு வந்து இந்த 2 காருக்கும் பின்னாடி காரை நிப்பாட்ட அந்த ஃப்ரெண்டு காரை என்ன நினைச்சுட்டான் அப்படின்னா இவன் தான் போல, இந்த பயபுள்ளைய பிடிச்சாதான் 10 லட்சம் பரிசு போல அப்படின்னு சொல்லிட்டு காருடைய கண்ணாடி எல்லாம் உடைச்சு இந்த ஆளை பிடிச்சி வெளியே தள்ளி போட்டு போலன்னு போலக்க, டேய் காட்டுவாசிக்கு பிறந்த காண்டா மிருகம் இவனை என்ன பிடிச்சி அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மாப்பிள்ள நீ தானே மாப்பிள்ள கூட்டு வந்த, இவனை பிடிச்சு கொடுத்தா 10 லட்சம் பரிசுன்னு சொன்னீங்க மாப்பிள்ள அப்படின்னும் போது அது இவன் கிடையாது, அநியாயமா மண்டையில அடிச்சு மட்ட பண்ணிட்டியடா, அவ்வளவுதான், அவன் இறந்து போனான் அப்படின்னா நம்ம தான் மாட்டிப்போம், வாங்கி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க. ஹீரோயின் ஓடி வராங்க. நம்ம ஹீரோ வந்து இவரை காப்பாத்த ட்ரை பண்ணும்போது அந்த ஆளை காப்பாத்த வாய்ப்பே கிடையாது, பயங்கரமா காயம்பட்டு கிடக்குறான். நம்ம காப்பாத்த ட்ரை பண்ணோம் அப்படின்னா 2 பேருமே மாட்டிப்போம், வாங்கி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது இந்த ஆளு என்ன பாவம் பண்ணாரு, ஏதாவது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ள உட்கார வச்சு கட்டுலாம் போட்டு தண்ணிலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அங்கிருந்து கிளம்பி போயிருப்பாங்க. அன்னைக்கு நைட்டு தான் தாடிக்காரன் தேடிட்டு வந்து இந்த காரெல்லாம் பாக்குறான். 2 கார் நிக்குது. அண்ட் வந்துட்டு ஒரு காருக்குள்ள யாரோ உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சாங்க பாத்தீங்களா, அது வேற யாரும் கிடையாது, இந்த டிரைவர் தான். இப்ப அப்படியே ரியல் டைம்ல பேசிட்டு இருக்கும் போது அவனுடைய கத்தியை தான் ஸ்பாட்ல இருந்து கண்டுபிடிச்சோம். சோ கண்டிப்பா அவன் தான் கொலை பண்ணிருப்பான் அப்படின்னும் போது அது என்னுடைய கத்தி தான், நான் யூஸ் பண்ற கத்தி தான், ஆனா நான் அந்த டிரைவரை கொலையே பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இந்த தாடிக்காரன் போட்டோ எடுத்து அமிச்சதுக்கு அப்புறமா இந்த ஆளை கொலை பண்ண சொல்லிட்டாங்க போல, அதுக்கு ஒரு லேடியும் அமிச்சு வச்சிருக்காங்க. இவங்க வந்து கத்தியால கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது ஐயா என்னால முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு
அவங்களுடைய மேலதிகாரிக்கு கால் பண்றாங்க. இவங்க போலீஸ் தான் நினைக்கிறேன். இவங்க சீஃபுக்கு கால் பண்ணி கண்டிப்பா என்னால ஒரு உயிரை கொலை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போது உடனே தாடிக்காரன் கத்திய வாங்கி அந்த ஆளை கொலை பண்றான். அவ்வளவுதான், அவன் இறந்து போக இதோட இந்த எபிசோட முடியுது. இப்போ அப்படியே 5வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ ஹீரோயின் இவங்க 2 பேருமே சேர்ந்துட்டு அந்த ஹைதராபாத்ல இருந்து ஒரு டிரைவர் வந்தாரு பாத்தீங்களா, அவருடைய காரை ஆட்டையை போட்டுட்டு வேற எங்கேயோ கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது தான் ஒரு காட்டு பகுதியா வண்டியை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், பாத்ரூம்லாம் போயிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது காருக்குள்ள போன் வந்துட்டு வைப்ரேட் ஆகிற மாதிரி சவுண்டு கேக்குது. அது அந்த டிரைவருடைய போன் போல. ஐயோ அவ்வளவுதான், நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம், போன் வந்துட்டு உள்ளுக்குள்ளேயே இருக்கு, இந்த போனை வச்சு நம்மள கண்டுபிடிக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனை தூக்கி போடும்போது அங்க யாரோ வராங்க, யாரோ வர சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காட்டுக்குள்ள போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. காட்டுக்குள்ள போயிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு யாரு வரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த தாடிக்காரன் தான் அங்க வரான். இந்த தாடிக்காரன் எனக்கு நல்லாவே தெரியும், இவன் எங்க அப்பாவுடைய அடியாள் மாதிரி, எங்க அப்பா காசு கொடுத்து என்ன பண்ண சொன்னாலும் கண்டிப்பா பண்ணுவான், சரியான கொலைகாரன், எனக்கு தெரிஞ்சு உன்னை கொலை பண்ணதான் எங்க அப்பா இந்த அடியால அமுச்சு வச்சிருக்காரு போல அப்படின்னு சொல்லும் போது எனது என்ன கொலை பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த அடியாளு சுத்தி முத்தி பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் ஒரு பக்கமா ஒளிஞ்சுகிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் பார்த்துட்டான். இவங்க தப்பிச்சு ஓடி போறாங்க. ஓடி போயிட்டு அந்த ஆத்தெல்லாம் கடந்து போயிட்டு அந்த பக்கமா ஒளிஞ்சுக்க யாரோ இந்த பக்கம் போன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடியாலும் இந்த பக்கமா போறான். இந்த தாடிக்காரன் அந்த ஆத்து பக்கமா போயிட்டு பார்க்கும்போது அங்க ஒரு வயசான தாத்தா ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு. அவரை பார்த்து இங்க யாராவது பொண்ணும் பையனும் வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவரு பார்த்துட்டாரு, நம்ம ஹீரோ ஹீரோயின் இங்க தான் வந்து ஒளிஞ்சுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த நல்லாவே பார்த்துட்டாரு. ஆனா இந்த தாடிக்காரன் கையில கன்னோட வரான், ஏதோ ப்ராப்ளம் போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை மாட்டி விடாம நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரு பாட்டுன்னு வேலையை பார்க்க ஆரம்பிக்கும் போது ஹப்பாடா எப்படியோ நம்ம தப்பிச்சிட்டோம்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இப்பதான் அமைதியா இருக்கு. அதுக்கப்புறமா கிளம்பி ஊருக்குள்ள போலான்னு பாக்குறாங்க. யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த வயசான தாத்தா தான் ஹெல்ப் பண்றாரு. ஹெல்ப் பண்ணி அவர் வந்துட்டு ஒரு ஸ்கூல்ல வாட்ச்மேனா ஒர்க் பண்றாரு போல. அந்த ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட் போர்வெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாரு, சாப்பிட சாப்பாடும் கொடுக்குறாரு. இன்னைக்கு நைட் இங்க இருங்க, நாளைக்கு வேணா கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்க நன்றி அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் வந்துட்டு போன் வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும் போது இல்ல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா ஒரு பட்டன் போனை மட்டும் கொண்டு வந்து கொடுக்குறாரு. இது இல்ல உங்ககிட்ட ஆண்ட்ராய்ட் போன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல அப்படின்னு சொல்ல நம்ம வந்துட்டு மேப் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேப் இருக்கான்னு பாக்குறாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஹீரோயினுடைய பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் இல்லீகலா இந்தியா விட்டு நம்ம நேபாளுக்கு போயிடணும், நேபாளுக்கு போயிட்டா இவங்களால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் மேப் கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அம்மாக்கு மெசேஜ் பண்றாரு, அம்மா நான் நியூவா லைஃப் ஸ்டார்ட் பண்ண போறேன், என்னை தேடாதீங்க அண்ட் என்னை பத்தி கவலையும் படாதீங்க, நான் வந்துட்டு நேபாளுக்கு போயிட்டு சந்தோஷமா வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ போட இந்த மெசேஜ அம்மா படிக்கிறாங்க. அம்மா படிக்கும் போது அப்பா பார்த்துட்டாரு, ஏதோ சம்திங் ராங்கா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போனை புனிங்கி பார்த்தவரு பயங்கரமா கடுப்பாகிறாரு. அப்படின்னா என்னுடைய முதலாளி சொன்ன மாதிரி என் புள்ள வந்துட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு ஓடி போயிட்டானா, இவெல்லாம் என் புள்ளையே கிடையாது, நான் போயிட்டு அந்த முதலாளி கிட்ட போட்டு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டியை திட்டிட்டு நேரா முதலாளி கிட்ட போயிட்டு போட்டு கொடுத்துறாரு போல. இப்ப அந்த மொபைல் நம்பரு அந்த லொகேஷனை வச்சுக்கிட்டு தாடிக்காரன் தேடி அந்த கிராமத்துக்கே வந்துட்டான். கிராமத்துக்கு வந்து அந்த தாத்தாவை கண்டுபிடிச்சு போட்டு போல பொலன்னு பொலந்து அவங்க எங்கன்னு கேட்கும் போது இவரு எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்றாரு. இவரு கையில ஒரு கீ இருக்கும், அந்த கீ கீழே விழுகுது. இது எதனுடைய கீன்னு கேட்கும் போது அங்க இருக்க குட்டி பசங்க எல்லாம் சேர்ந்துட்டு ஸ்கூல் கீ அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த ஸ்கூல் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பக்கம் வாங்க கூட்டிட்டு போயிட்டு காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களா சொல்லும் போது இவனும் பின்னாடியே போறான். இந்த சவுண்ட் ஹீரோக்கு நல்லாவே கேக்குது. திடீர்னு ஒரே சவுண்டா இருக்கு, யாரோ வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த ஸ்கூல் பசங்க. அதுக்கப்புறம் தாடிக்காரன் வந்துகிட்டு இருக்கான். ஏமா உடனே எந்திரி, நம்ம இருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு ஓடுறாங்க. தாடிக்காரனும் பார்த்துட்டு பின்னாடி ஓடி வரான். இவங்க அந்த ஆத்து பக்கமா ஓடும் போது கால்ல கல்லு குத்தி அண்ட் வந்துட்டு ஏதோ கம்பி மாதிரி ஹீரோயின் கால்ல குத்திது. இவங்க பயங்கரமா கத்துறாங்க. அந்த குச்சி மாதிரி என்னமோ குத்தி இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம ஹீரோ புடுங்கி போட்டு வாங்கி வந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது அந்த பொண்ணு செமையா கத்திக்கிட்டு இருக்கா. அப்ப அங்க தாடிக்காரன் வந்துட்டான். வந்தவன் கன்னை காமிச்சு மிரட்டுறான். அப்ப இந்த பொண்ணு கேக்குறா, தயவு செஞ்சு என்ன எதுவும் பண்றாத, நான் எங்க அப்பா கிட்ட ஒரே ஒரு வாட்டி போன் கால் பேசணும், தயவு செஞ்சு கால் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவனும் கால் பண்ணி கொடுக்குறான். அப்பா ஏற்கனவே நீங்க என்ன கண்டுக்கவே மாட்டீங்க அண்ட் வந்துட்டு இவன் கொலகாரன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கீங்க, நானும் இவனும் சேர்ந்துட்டு நேபாள் போயிட்டு எங்க லைஃப புதுசா ஸ்டார்ட் பண்றோம், எங்களை தொல்லை பண்ணாதீங்க, ஏற்கனவே எப்படி என்ன கண்டுக்க மாட்டியோ அதே போல இப்பயும் கண்டுக்காத, நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லும் போது
அடியே வாயை முடிட்டு முதல்ல போனை அவங்க கையில கொடு அப்படின்னும் போது தாடிக்காரன் போனை வாங்குறான். இப்போ அப்பங்காரன் அந்த அரசியல்வாதி என்ன சொன்னா அப்படின்லாம் தெரியல. இந்த தாடிக்காரன் சரமாரியா இந்த பொண்ணை ஷூட் பண்ண இவனுக்கு இப்போ என்ன பண்றது அப்படின்னே புரியாம நம்ம ஹீரோ ஆத்துக்குள்ள குதிக்கிறாரு. ஆத்துக்குள்ள குதிச்சு தப்பிச்சு அங்கிருந்து ஓட பாக்குறாரு. அந்த டைம்ல கொலகாரன் கொலை பண்ணிட்டு டெட் பாடியை தூக்கி தண்ணிக்குள்ள போட்டு அவன் பாருன்னு கிளம்புறா மக்களே. இப்ப நம்ம ஹீரோ தண்ணிக்குள்ள குதிச்சு தப்பிச்சு அங்க இருந்து வந்துட்டு நேபாளுக்கு போயிட்டாரு. நேபாளுக்கு போயிட்டு அங்கே என்ன வேலைலாம் கிடைக்குமோ அந்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரு. ஊருக்குள்ள வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இவருக்கு பயமா இருக்கு, போயிட்டு சரண்டர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எங்கடா ஷூட் பண்ணி கொலை பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயமா இருக்கு. அதனாலேயே 2 வருஷம் நேபாளிலேயே வாழ்றாரு. அப்பதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்தியால முக்கியமா இவருடைய ஊர்ல ஒரு நெறியாளர் இருக்காரு. அவர் வந்துட்டு எப்பயுமே பாதிக்கப்பட்டவங்களுக்கு சப்போர்ட்டா பேசுவாரு, உண்மையை மட்டும்தான் பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மெயில் மெசேஜ் எல்லாம் பண்ணி அவரை போயிட்டு மீட் பண்ணலாம், அவரு மூலமா நம்ம வேணா சரண்டர் ஆயிடலாம், என்ன விஷயம் ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தால மீட் பண்ணலான்னு மறுபடியும் கிளம்பி இந்தியாவுக்கு போயிட்டு அவரை பார்க்கலான்னு போறாரு. ஆனா நம்ம ஹீரோக்கு மனசுக்குள்ள என்னமோ சொல்லிக்கே இருக்கு, இங்க சரி கிடையாது, ஏதோ சம்திங் ராங்கா இருக்கு, நீ போகாத போகாத அப்படின்னும் போது நம்ம ஹீரோ முன் வழியா போகாம பின்னாடி பக்கமா போயிட்டு உள்ள முதல்ல யாரெல்லாம் இருக்கான்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் போயிட்டு அந்த நெறியாளரை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உள்ளுக்குள்ள தாடிக்காரன் உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த போலீஸும் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆட நாசமா போனோம் நீ அப்படின்னா நீயும் ஃப்ராடு பயலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லாம கொல்லாம அங்கிருந்து ஓடுறாரு. இப்ப அப்படியே ரியல் டைம்ல தாடிக்காரங்கிட்ட கேட்கும் போது ஆமா அந்த பையன் அங்க வந்தான் அப்படின்னா கொலை பண்ணிடலாம் அப்படின்னா நானும் அந்த போலீஸும் வெயிட் பண்ணோம். ஆனா அந்த பொண்ணை நான் கொலை பண்ணவே கிடையாது, அந்த பொண்ணை வந்துட்டு வேற யாரோ கொலை பண்ணிட்டாங்க, அது எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னும் போது ஏன் பொய் சொல்றீங்க, நீங்க தான் கொலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்றான் இல்லையா, அவன் ஏன் பொய் சொல்ல போறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதை நீங்க அவங்கிட்ட தான் கேட்கணும். ஆக்சுவலா நானா ஒத்துக்கிறேன் இல்லையா, நானும் போலீஸும் வெயிட் பண்ணோம், இந்த பையன் வந்தா கொலை பண்ணலாம் அப்படின்னு தான் வெயிட் பண்ணோம், ஆனா அந்த பையன் அங்க வரவே இல்லை, நானும் கொலை பண்ணாம அங்கிருந்து கிளம்பி போயிட்டேன் அப்படின்னும் போது இப்ப நீ எல்லாமே ஒத்துக்கிற இல்லையா, யாரு கொலை பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அதையே ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதை நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னா இங்க உட்கார்ந்து என்னால எதுவுமே பேசிக்கிட்டு இருக்க முடியாது, நான் ஆள் காலி ஆயிடுவேன் அப்படின்னு சொல்றான். இப்போ அந்த பக்கம் இந்த எல்லா விஷயத்தையும் டேப்ல வந்துட்டு போலீஸ் பாத்துக்கிட்டு இருக்காரு இல்லையா, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா கடைசியா அங்க சுத்தி இங்க சுத்தி நானும் சப்போர்ட், நானும் ஃப்ராடு பசங்களுக்கு கொலகார பசங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன எதுக்காக மாட்டி விடுறான், இது எல்லாமே வந்துட்டு தப்பா இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பிட்டாரு. அண்ட் இந்த இன்டர்வியூ எடுக்கிறவரு ஹீரோ கிட்ட கடைசியா என்ன எப்படி நீங்க ரீச் பண்ணீங்க, நான் உண்மையா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் எப்படி நினைச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எப்பவுமே நீங்க நல்லவங்களுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவீங்க, நான் உங்களை பத்தி நிறையவே யூடியூப் வீடியோலாம் பார்த்திருக்கேன் அப்படின்றாரு. இவர் யூடியூப்ல பயங்கர ஃபேமஸ், இங்கிலீஷ்ல வந்துட்டு இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் சேனல் வச்சிருக்காராம். அதை பார்த்துட்டு தான் உங்களுக்கு கால் பண்ணி இப்போ என்னோட இடத்துக்கே உங்களை வந்து மீட் பண்ண சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது அவர் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேசிட்டு நான் பாத்ரூம் போனோம், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கேமரா எல்லாமே ஆன்ல இருக்கு. அந்த டைம்ல இவனுக்கு குளிருது அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கெட் எடுத்து போடலான்னு பார்க்கும்போது அங்க சில துணிலாம் கீழே விழுகுது. அதை பார்த்து இவன் ஷாக் ஆயிட்டு அந்த துணியெல்லாம் தூக்கி ஒரு டப்பாக்குள்ள போட்டு மறைச்சு வச்சுட்டு அமைதியா வந்து உட்கார்ந்துக்கிறான். இதோட நமக்கு இந்த சீரிஸ் செய்ய முடிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுடைய துணி அந்த ட்ரெஸ்லாம் இவங்கிட்ட இருக்கு அப்படின்னா ஹீரோயின் எங்க போனாங்க, இவன் சொல்றது உண்மையா இல்ல மத்தவங்க சொல்றது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நமக்கு காமிக்காம அதோட இந்த சீரிஸையே முடிச்சிட்டாங்க. நீங்க என்ன விஷயம் நினைக்கிறீங்க, நம்ம ஹீரோ தான் கொலகாரனா இல்ல தாடிக்காரன் சொல்றதுதான் உண்மையா, தாடிக்காரன் தான் கொலகாரனா? இவ்வளவு நேரம் இந்த சீரிஸை பார்த்து முடிச்சிங்க அப்படின்னா உங்க மைண்டுக்குள்ள இவன் தான்டா கண்டிப்பா கொலகாரன் அப்படின்னு சொல்லிட்டு தோணும் இல்லையா, அந்த பேரை கமெண்ட்ல சொல்லுங்க. ஏனும் கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க கமெண்ட்டை படிக்க நான் ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கேன். சரி ஓகே மக்களே, இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, பாய்.